பிரியமானவர்களே, பிறரின் முன்னேற்றத்தை கண்டு பயப்படுகின்ற மக்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். இவர்கள் வந்தால் நமது மதிப்பு மரியாதை எல்லாம் போய்விடும் என்று நினைப்பதுண்டு. இன்றைய வேத பகுதியிலும் தெமேத்திரியு என்பவன் அந்த பொறாமை கொண்டு பிரச்சனைகளை எழுப்புகின்றதை நாம் காண முடிகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி, தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படியென்றால், தெமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறதென்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல், மகா தேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து, எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். இந்த பகுதிக்கு நாம் தெமேத்திரியுவால் ஏற்பட்ட குழப்பம் என்று நாம் பார்க்கலாம். வசனம் 21-22 பவுல் தனது அருட்பணியின் திட்டத்தை பற்றி கூறும்போது ரோமுக்கும் போக வேண்டும் என்று கூறுகின்றார். வசனம் 23 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் பவுலின் நற்செய்தியை கேட்டு அநேகர் விசுவாசிகளானார்கள். தியானாள் என்ற அந்த தெய்வம் எபேசுவில் ஒரு முக்கியமான தெய்வமாக கருதப்பட்டது. எபேசுவிலே தியானாளின் கோவில் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. ஆகவே வெள்ளியினால் சிறிய சிறிய கோவில்களை செய்து விற்று வந்த மக்களுக்கு அதன் மூலமாக பிழைப்பு நடந்து வந்தது. அந்த மக்களுக்கு தலைவனாக தெமேத்திரியு இருந்தான் என்று நாம் காண்கின்றோம். இந்த தியானாளுக்காக உள்ள அந்த சிறிய கோவில் எல்லா வீடுகளிலும் இருக்கும். இவ்விதமாக அந்த தொழில் வளர்ச்சி அடைந்தது. அதை நம்பின மக்களும் அதை சார்ந்த மக்களும் நல்ல ஆதாயம் பெற்றார்கள். வசனம் 26 நாம் பார்க்கும்போது, கையினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்ல என்றும் பவுல் பிரசங்கம் பண்ணினதால் தெமேத்திரியுவுக்கும் மற்றவர்களுக்கும் தங்கள் தொழில் அழிந்துவிடும், இதன் மூலம் வரும் வருமானம் வராது, நமது பிழைப்பும் அற்றுப்போகும் என்கிற ஒரு பயமும் பொறாமையும் அவர்களுக்கு வந்தது. நமது மதிப்பும் போய்விடும் என்கிற பயமும் பொறாமையும் வந்ததினால் கலவரத்தை மூட்டிவிட்டனர் என்று நாம் பார்க்கிறோம். பவுல் இங்கு இன்னும் இருப்பார் என்றால் எல்லாரும் கிறிஸ்தவத்துக்கு மாறிவிடுவார்கள் என்றதால் கலவரம் செய்து பவுலின் ஊழியத்தை தடுத்தனர். இன்றும் மிஷனரிகள் இருந்த காலத்திலும் கிறிஸ்தவத்துக்கு எதிர்ப்புகள் இருந்தது. எல்லா மக்களும் படித்து முன்னேறிவிட்டால் வீடு, கிராமம், நாடு நல்லதாகும் என்ற நல்லெண்ணத்தை விட்டுவிட்டு தனது சுயநலன் சுய மகிமைக்காக கலவரம் உண்டாக்கினதை நாமும் அறிவோம். நாமும் எந்த விதத்திலும் பொறாமையினாலும் சுயநலத்தினாலும் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, உமது ஊழியத்துக்கு நான் தடையாக இல்லாதபடி என்னை காத்தருளும் ஆண்டவரே. ஆமேன்.